பாரு நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இளமை காலத்துல அவருக்கு தமிழகத்துல என்ன பெயர் இருந்தது நாடு அறியும். நான் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படியெல்லாம் அவர் இளம் வயதிலே சேட்டை பண்ணார் நாட்டுக்கே தெரியும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? எரியுதடி மாலா 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 மார் 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 எரியுதடி மார் 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 எரி எரி மார் 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 எரியுதடி மார் 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 எரியுதடி மாலா கேணம் போடு கேணம் கேணம் எரியுதடி மாலா கேணம் போடு மாலா எரியுதடி எரியுதடி கேணம் போடு. எரியுதடி மாலா கேணம் போடு கேணம் போடு போடு எரியுதடி மாலா கேணம் போடு கேணம் போடு கேணம் போடு அப்படின்னு அவர் எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. Oh no! அப்ப நீ நினைக்கிறேன் உன்னோட டிரைவர் பையனுக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேங்கிற. இன்னொரு ஆக்குற அவன் யாரு? முந்தானத்து வரைக்கும் அவனுக்கே தெரியாது நான் சீட்டு ஒரு பெண்ணு. உடனே அவன் துண்டு போட்டு எம்எல்ஏ ஆயிடுவான். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம் என்ன பண்றது? வர்றாரு. சொல்லியே ஆகணும். உங்க வீடியோ கிளிப்பிங் நீங்க பார்க்கலையே, பாப்பீங்களா தெரியல. மதிப்புக்குரிய பிரகாஷ் ராஜ் சார், உங்க மீது பெரிய மதிப்பு இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், டிரைவர் பையலாம் எம்எல்ஏ ஆக்குவியா அப்படிங்கல. முதலமைச்சர் பையன் துணை முதலமைச்சர் ஆகும் போது டிரைவர் பையன் எம்எல்ஏ ஆக கூடாதா? எங்க தலைவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு. வெறும் எம்எல்ஏ எல்லாம் கிடையாது, சட்டமன்றத்தின் கொரோனாவே என் தம்பி சபரிதா. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவற்றை அரசு ஊழியர்களைப் போலவே தினமும் 8 மணி நேரம் தலைமை செயலகத்தில் அமர்ந்து பணியில் ஈடுபடுகிறார். வீட்டில் இருந்து மதிய உணவும் கொண்டு வரும் விஜய் பணி நேரம் முழுவதும் அலுவலகத்தில் அமர்ந்து பணியில் ஈடுபடுவதாக செய்தியாளர் பாண்டியராஜன் கூறியுள்ளார். தமிழக அரசியலில் ஒரு முதலமைச்சர் எப்படி இருப்பார் என்ற பிம்பத்தையே இப்போது டோட்டலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஜோசப் விஜய். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இன்று வரை ஒரு சாதாரண அரசு ஊழியரைப் போல காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமை செயலகத்தில் முகாமிட்டு அவர் வேலை பார்த்து வருவது கோட்டை வட்டாரத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பொதுவாக விஐபிகள் வரும்போது இருக்க போகும் அந்த ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லாமல் மிகச்சரியாக காலை 9 மணிக்கெல்லாம் கோட்டைக்குள் ஆஜராகிவிடுகிறார் முதல்வர் விஜய். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னவென்றால், முதலமைச்சர் விஜய் கோட்டைக்கு வரும்போது தனது மதிய உணவை வீட்டிலிருந்தே கட்டிக்கொண்டு வருகிறார். மதியம் 1 மணிக்கு உணவிற்காக தனது வீட்டிற்கோ அல்லது ஆடம்பர ஹோட்டலுக்கோ செல்லாமல் ஒரு அரசு ஊழியரை போல தனது அறையிலேயே அமர்ந்து அந்த உணவை சாப்பிடுகிறார். யாரும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. பொட்டியை காணாமே, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ என்ன காப்பாத்துங்க, இங்கேயும் காணாமே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ
எனக்கு கற்பு வேணும், எனக்கு கற்பு வேணும். எனக்கு என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த மாசம் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 தாய்மார்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் காக்க வைக்க கூடாது. நீங்க எவ்வளவு வருஷம் காக்க வச்சீங்க பாப்போமா? 2021 எலெக்ஷன் சமயத்துல எலெக்ஷன் ப்ராமிஸா மகளிர் உரிமை திட்டம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டா? அந்த எலெக்ஷன்ல 2021 எலெக்ஷன்ல வின் பண்ணி May 7, 2021 MK ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாள் கரெக்டா? அதான் இந்த ஸ்கீமை நீங்க அனௌன்ஸ் பண்ணது 27 மார்ச் 2023 பட்ஜெட் மீட்டிங்ல. இந்த ஸ்கீமை நீங்க லான்ச் பண்ணது செப்டம்பர் 15, 2023. ஆக மொத்த கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அனௌன்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க 865 நாள் தேவைப்பட்டுச்சு. உங்க ஆட்சியில மக்கள் 2 வருஷம் காத்திருந்தாங்க, இப்ப 2 மாசம் கூட காத்திருக்க மாட்டாங்களா? என்ன சார் இது? மாலா ஃபேன போடு.